முடிமாக இந்த இடத்துல இருப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. எல்லாமே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நம்ம சில காரியங்கள் ரொம்ப எளிதுன்னு நினைப்போம், ஆனால் உணர்ந்த பிறகுதான் தெரியும், எதுவுமே சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, செய்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் ஏன் கூட இருக்கணும்னு ஆசை? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் கர்த்தரோடு இருக்கணும்னு ஆசை? ஆமென். எனக்கு சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இந்தியா இப்போ மோடி அவரை தூக்கிட்டாங்க, அந்த சாங்கை நேஷ்னல் அந்த ஆர்மி போகும்போது அந்த மார்ச் பண்ணும்போது ஒரு சாங் பாடுவாங்க, அபைட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அது தமிழில் எப்படி இருக்கணும்னா, என்னோடிருமா நேச கத்தரே வெளிச்சம் மங்கி இருளாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்செல்லாம் அழகாக பாடுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல், அபைட் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகும். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது அந்த என்னோடிருமா நேச கர்த்தரேன்னு பாடும்போது நல்லாயிருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை உணர்த்தினார். வசனம் அப்படி போடலையே, வசனத்தை இங்கிலீஷ் பைபிள்லேருந்து யாராவது ஒருத்தங்க வாசிங்க. யோவான் 15 ஜான் 15:4 இங்கிலீஷ் பைபிளில் வாசிங்க. நான் ரொம்ப நாள் அந்த பாட்டை என்னோடிரும் மாநேச கத்தரே அபைட் வித் மீ அப்படின்னே பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கரெக்டான வேர்ஸ் என்ன போட்டிருக்குன்னா, யோவான் 15:4 வாசிங்க. இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வாசிப்பாடு, தமிழில் வாசிப்போம். ரிமைன் இன் மீ. அது கேஜேவியில் அபைட் வித் மீன் இருக்கும். இதில் ரிமைன் அபைட் அந்த வேர்ஷனில் உள்ளவங்க ரீட் பண்ணுங்க. அபைட் இன் மீ, ஐ இன் யூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாடுறோம், எப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, என் கூடவே இருங்க. இன்னொரு பாட்டு உள்ள, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் கூட ஃபஸ்ட்டு இரு. அல்லேலூயா. இந்த வசனம் தமிழில் வாசிங்க. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நினைத்திருப்பேன். ஆனால் நம்ம அப்படியே கொஞ்சம் உள்டாவா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் நீங்கள் என் கூட இருங்க, அப்போ நான் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். இன்றைக்கும் நம்மளுடைய ப்ரேயர் எல்லாமே என்ன இருக்குன்னா, நம்ம ஆண்டவரை நம்ம சைடு ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, நீ முதல்ல என் கூட இரு. அல்லேலூயா. அதுதான் சரியான ஒரு ஃபார்முலா, அதுதான் சரியான ஒரு வே. எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி உலகத்தில் இந்த இடத்துலையே பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, பலதரப்பட்ட நமக்குள்ள காரியங்கள் இருக்குது. இப்போது ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு நியதி இருக்கும். எனக்கு ஒரு நியதி இருக்கும், உங்களுக்கு ஒரு நியதி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ எல்லாருடைய ஸ்டாண்டர்டுக்கும் ஆண்டவர் நின்னாருன்னா அவர் சரியாக இருக்க முடியாது. ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் போய் அந்த இடத்துல போய் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாறாக ஆண்டவரே நீங்கள் ஏன் சைடு இருங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ள ஆசை கர்த்தர் ஏன் சைடு இருக்கணும், எல்லாருக்குள்ள ஆசை அதுதான், ஏன் சைடு கர்த்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சரியாக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் உங்கள் சைடு இருக்கேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் ஆண்டவர் ஏன் சைடு இருங்கன்னா நமக்கு லட்சக்கணக்கான ஆண்டவர் வேணுங்க, லட்சக்கணக்கான ஸ்டாண்டர்ட் உள்ள ஆண்டவர் வேணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது தப்புப்பா, நீ ஏன் கூட என் சைடில் நில்லு. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள நீதிங்கிறது வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆண்டவரை இழுத்துட்டே இருந்தோன்னா கடைசியால் ஆண்டவரால் நீதி செய்ய முடியாது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதல்ல என் கூட இரு, நீ என்னோடு நிலைத்திரு, அப்பொழுது நான் உன்னோடு நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு எளிதான ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நம்ம குழம்ப தேவை கிடையாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைய அண்ணா சொன்னாங்க, விபிஎஸ் பற்றி சொன்னாங்க. நான் போன வருஷத்துக்கு எனக்கு இந்த வருஷம் விபியோட போன வருஷம் விபிஎஸ் ஒரு பயங்கரமான ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. எப்படி அக்கா சாட்சி சொன்னாங்களோ அதே மாதிரி தாம்பரத்தில் நான் விபிஎஸ் எடுக்கும்போது ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லை. எனக்கு சப்போர்ட் இருந்த 2 பேர் பயங்கரமாக அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. என்னை வெறுப்பேற்றுறதுக்குனாவே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்தாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லெசனை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு பயங்கரமான உடலில் பலவீனம். ஸோ அந்த பலவீனத்தோடையே ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு உதவி செய்தார். அப்பொழுது ஒரு முடிவெடுத்த ஆண்டவர், அடுத்த வருஷம் விபிஎஸ்க்கான தலைப்பை நீங்கள் எனக்கு இப்போவே கொடுங்க, கடைசி நேரத்தில் எதுவுமே செய்யக்கூடாது, விபிஎஸ்க்கான தலைப்போ ஏதோ தேடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் இந்த ஃப்ளைஹை அப்படிங்கிற ஒரு டாபிக் ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷனை கொடுத்தார். அதுக்கு நடுவில் ஒரு கேம்பை வேறு நடத்துறதுக்கு உதவி செய்தார். இந்த கேம்ப் நடத்துறது ஒரு பெரிய ஒரு
சுபாக்கிட்ட தான் நான் தடவை சொன்னேன். அது ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னதை ஆண்டவர் வந்து அதை அவருக்கு எனக்கு அது ஒரு அதை வந்து சீரியஸாக எடுத்து சொல்லக்கூட அந்தளவுக்கு கூட அது முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் செய்ய வச்சார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நடத்தினார். அப்போ இந்த வருஷமும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, ஆண்டவர் இந்த வருஷமும் ஆண்டவர் எனக்கு நீங்கள் அடுத்த வருஷத்துக்கான பிபிஎஸ்க்கான தலைப்பை நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், காட் வில் ஃபைட் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸோ காட்ஸ் பேட்டில் அந்த மாதிரியான ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா பல நாட்களாக பலவித காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வசனம் தான், இது என்னுடைய யுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது அது நேர்த்தியாக நடக்கும். ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த அழகான அந்த எண்ணெய் மரவா பாடலில் ஒரு வரி ஒரு அழகாக இருக்கும், நீர் அறியா யாதும் நேரிடா. ஹல்லேலூயா. அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் முடிவு செய்திருக்கிறாருங்கிறது எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போது எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கும் போது நம்ம இன்னும் பயந்துட்டு இருக்கோம், இன்னும் நம்ம டவுட் பண்ணுறோன்னா நம்ம இன்னும் அவரை சரியாக விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேணுங்க. அவர் அறியாமல் என் லைஃப்பில் ஒரு விஷயமும் நடக்காது. நம்ம இன்செக்யூர் ஆயிடுறோம். ரொம்ப பல நேரங்களில் இன்செக்யூர் ஆகி நம்மளுடைய ஆண்டவர் செய்ய வேண்டிய யுத்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் நல்ல அழகாக நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்கிற வசனம் தான் யாத்திராகமம் 14:14. வாசிங்க, அதை மட்டும் தெரியாதவங்களுக்கு கேட்கட்டும். யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வசனம். இது எப்படின்னா, மோசே செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன, அன்றைக்கி செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது. மோசே செய்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் மோசேக்கு வந்து எகிப்திலிருந்து அந்த ஓரேப் கண்மலையில் கர்த்தர் அவரோடு முச்செடியில் பேசுகிறார். முச்செடியில் பேசும்போதே மோசேக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் ஆண்டவர் கொடுக்கல. நீ வந்து எங்கே போவ, சில டீட்டெயில் கொடுத்தார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கல. அடுத்து உனக்கு இப்படி வரும், அடுத்து செங்கடல் வரும், அடுத்து இப்படி தண்ணி இல்லாமல், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மோசேக்கு தெரியாது. மோசே வந்து அவ்வளோ பெரிய ஒரு எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி இப்படி செய்யணும் அப்படி எதுவுமே பண்ணலை. மோசே செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இன்றைக்கி நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா செய்வார். நாளைக்கு நீ இந்த கையை நீட்டணும் அப்படின்னு சொன்னால் கையை நீட்டுவார். நீ பார்வோன்கிட்ட போய் பேசணும், அதுதான் அந்த நாளுக்கு ஆண்டவர் அவர் மோசேட்ட என்ன சொல்கிறாரோ, அந்த டைமில் என்ன சொல்கிறாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மோசஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். அப்போது இந்த இடத்துல மோசே செய்த ஒரு விஷயம், இந்த இடத்துல மோசையால் செங்கடலை விளக்க முடியாது. இந்த இடத்துல மோசையால் பார்வோனோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோசஸ் வந்து இப்போ பார்வோன் சேனை பின்னாடி வந்துட்டாங்க. சடனாக மோசையை ஒரு பிளானை போட்டு, சரி நீங்களாம் யுத்த வீரர்கள், நீங்கள் இருங்க, நீங்களாம் இப்படி இருங்கன்னு ஒரு பிளானை போட்டு நம்ம அவங்களோட சண்டை போட்டு ஜெயிப்போம்னா ஜெயிக்க முடியாது. அப்போ மோசையால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. மோசே செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிஞ்சு செய்கிறது மட்டும்தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை நீட்டி செங்கடலை பிளந்து விடு. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளாகவே அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் டிசைனர் யார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் டிசைன் பண்ணுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ சில விஷயங்களை நம்மளாக டிசைன் பண்ண இல்லை, நம்மளாக அதை வந்து நம்முடைய விருப்பத்தின்படி மாற்ற முயற்சி செய்யும்போது கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல தடைபட்டு போகிறது. ஹல்லேலூயா. நான் 2-3 மனிதர்களை குறித்து நான் பேசி முடிக்க ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தில் தன்னுடைய பிளான் படி செய்யாமல் கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் யுத்தம் செய்ய அனுமதித்த மனிதர்களை கொஞ்சம் பேரை குறித்து நம்ம பேசலாம். பைபிளில் வசனங்கள் எடுக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தாவீதை குறித்து தெரியும். தாவீது இஸ்ரவேலில் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. சவுல் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. இப்போது 2 முறை சவுல் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதை கொல்வதற்கு என்னெல்லாம் தன்னால் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களும் செய்கிறார். ஒரு மனுஷனை கொல்வதற்கு ஒரு ராஜா தன்னுடைய படையோடு தாவீதை என்னெல்லாம் செஞ்சு கொல்ல முடியுமோ அத்தனை காரியங்களும் செய்கிறாரு. ஆனால் 2 முறை சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 2வது முறை அவன் கூட அபிசாயின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்கிறான், 2 குத்தா இல்லை, ஒரே குத்தா குத்தி சவுலை கொன்று போட்டுருவோம். இது அவர் இன்னொரு வசனத்தை அழகாக சொல்லுவார், இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த
கர்த்தரே உனக்கு இந்த காரியத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்த சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதன்னு யார் மேலே சொல்கிறாருன்னா, கர்த்தர் உனக்கு இந்த சான்ஸை கொடுத்துருக்கிறாருன்னு தாவீதோடைய மைண்டை அவன் கொஞ்சம் மாற்ற முயற்சி செய்கிறான். ஆனால் தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இல்லைங்க, இது கர்த்தர் செய்ய வேண்டிய யுத்தம். 3 விஷயம் சொல்கிறார். 1, அவர் காலை அவர் மறிக்கணும், இல்லை யுத்தத்துக்கு போய் மறிக்கணும், இல்லை கர்த்தர் அவரை அடிக்கணும். நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா தாவீது, கர்த்தர் தன் வாழ்க்கையில் தன்னை ராஜாவாக்கட்டும், நானா இந்த ராஜாங்க பதவி நான் தேடினது கிடையாது, நானா கிடைச்சது கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது. நான் ராஜாவாகணும்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சவுல் லைஃப்லேருந்து போகணும்னா கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்யும்போது அங்கே பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது, பெரிய ஒரு குழப்பம். அந்த இடத்துல கர்த்தரால் கிரியை செய்ய முடியாமல் போகிறது. இன்றைக்கும் நிறைய சபைகளில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன்னா நம்ம அதிகமாக கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல கடைசி நாளில் வசனம் சொல்லுகிறது, பாலாக்குற அருவருப்பை குறித்து பேசுகிறது. அதில் என்ன இருக்குன்னா, தேவனுடைய ஸ்தானத்தில் அந்தி கிறிஸ்து நிற்பான், பாலாக்குற அருவருப்பு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போனோம்னா, நம்மளே சில நேரம் கர்த்தருடைய இடத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கிறோம். தாவீதை போல எத்தனை தடவை நம்ம தெளிவாக இது ஏன் வேலை கிடையாதுங்க, என்ன தான் இருந்தாலும் என்ன அவன் கொல்ல தான் வரான், உண்மைதான். அவன் அபிஷேகம் நினச்சிருப்பாயே, இது உனக்கு கிடைச்ச சான்ஸு, இன்னைக்கு நீ அவனை கொல்லலைன்னா நாளைக்கு அவன் கண்டிப்பாக கொல்ல வருவான். ஆனால் தாவீதுக்கு இன்னைக்கு அதுதான் நமக்கு விசுவாசம் வேணுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் எப்படி என்ன சவுலின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் இருந்தால் தாங்க நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் சர்வாயுத வர்க்கங்களை குறித்து. அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சிருவோமா? எபேசியர் 6வது அதிகாரத்தில் அந்த சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் நமக்கு தரித்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறாரு. 6வது அதிகாரம் 12வது 11லேருந்து வாசிங்க, 11வது வசனத்துலேருந்து வாசிங்க. வசனம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது பிசாசின் தந்திரங்களோடு. எந்த இடத்துலையுமே வசனம் மனிதர்களை இந்த இடத்துல காட்டவே இல்லை. 12வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு யுத்தம் மனுஷனோடு கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு யுத்தம் மனுஷனோடு கிடையாதுங்க. நம்ம நிறைய டைம் தப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, நம்ம மனிதர்களை எதிரிகளாக பாவிக்கிறோம், மனிதர்களை நம்ம சத்துருக்களாக நினைக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் மனிதனோடு யுத்தம் பண்ணுவதற்கு சொல்லவே இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு வசனம் எப்படியா இருக்குன்னா, பிசாசின் தந்திரங்களோடு. அப்போது பிசாசு பின்னாடி இருந்து செய்கிற காரியங்களை எதிர்க்கிறதுக்கு தான் நம்ம வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டும். வாசிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஈஸியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் விட்டுருவோம், ஆனால் மனிதர்களோடு போராடிட்டு இருப்போம். அது என்னென்னா, அது பிசாசுக்கு ஒரு அட்வான்டேஜ். சரி, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, நான் என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்றைக்குமே நம்ம மனிதர்களோடு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம்னா, இன்றைக்கி தாவீதுக்கும் சவுலுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை. நம்ம என்ன நினச்சிடறோம்னா, அது தாவீதுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி சவுலை கொள்கிற ஒரு முடிவை தாவீது எடுத்திருந்தான்னா, தாவீதும் சவுலை போல ஒரு மனிதனாக தான் இருந்திருப்பார். நாபால், தாவீது ஒரு தடவை நாபாலுங்கிற ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அந்த நாபால் என்ன பண்ணுறாருன்னா, தாவீதுக்கு அவன் செய்த உதவிக்கு பதிலாக அவனை கேவலமாக பேசுகிறான், கேவலமாக ட்ரீட் பண்ணுறான். உடனே தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு. அதை எப்படி அவன் என்ன பார்த்து கேவலமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீரர்களோடு நாபாலை கொள்வதற்கு கிளம்பியாச்சு. அப்போ அபிகாயில், நாபாலுடைய மனைவி தாவீதுக்கு அருமையான ஒரு அட்வைஸை கொடுக்குறார். நீ ஒரு காலத்தில் ராஜாவாக இருப்பப்பா, தேவையில்லாமல் உன் லைஃப்பில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சு உன் லைஃப்பில் ஒரு பிளாக் டாட்டை நீனே க்ரியேட் பண்ணிக்காத, இது உன்னுடைய வேலை கிடையாது. இது பெரிய தெளிவாக சொல்கிறார், நீ பெரிய மனுஷன், நீ செய்கிற வேலை இது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு அதை உணர்ந்து கொள்கிறார். சரி, ஓகே, அந்த அட்வைஸ் தாவீதுக்கு புரியுது. ஓகே, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நான் போய் இன்றைக்கி நானாக போய் சண்டை போட்டேன்னா இன்றைக்கி அது என் லைஃப்பில் அது ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அதை விடுகிறார். பிறகு கர்த்தர் நாபாலை அடிக்கிறார். அப்போது இன்றைக்கி நம்ம சில நேரம் கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும்.
நம்மளே இறங்கி போய் என்னுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க, என்னுடைய இதை டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம போய் சண்டை போடும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தமும் நிறைவேறாது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் இன்னும் அறகுறையாக நடந்துட்டு இருக்க விஷயங்கள் முழுமையான முடிவுக்குள்ள வரும். அல்லேலூயா. முழுமையான ஒரு முடிவை ஆண்டவர் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. தாவீது மட்டும் சவுலை கொண்டிருந்தான்னா உடனே ராஜாவாக இருக்க முடியாதுங்க, உடனே ராஜாவாக இருக்க முடியாது. அதில் இன்னும் இன்னைக்கு அரசியலில் எவ்வளோ குழப்பங்கள் பாருங்கள். ஒருத்தரை தள்ளி ஒருத்தரை ஏமாற்றி இன்னும் வந்தாங்கன்னா அவங்களால நல்ல ஆட்சி பண்ணவும் முடியாது, அவங்களால சந்தோஷமாக ஆட்சி பண்ணவும் முடியாது. அப்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதுக்கான காலத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்கங்க. இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய குரல்கள் நம்மளை வந்து தவறாக வழி நடத்துறதுக்கு இருக்குது. இதை செஞ்சிரு, அபிஷாயி மாதிரி தாவீதுட்ட இதை செஞ்சிருப்பா, இதுதான் கரெக்டான வழி, இதை செஞ்சிரு, இல்லைன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படி சொல்லி மாம்ச ஆலோசனைகளை சொல்லுகிற மனிதர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, ஆவின் சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் வாசிங்கள. அந்த வசனத்தில் என்னெல்லாம் ஆவின் சர்வாயுத வர்க்கங்கள் வாசிப்போம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதனால் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். வாசிங்க. எபேசியர் 6 எபேசியர் 6:13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஆண்டவர் சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, இன்னைக்கு நம்ம உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும். உண்மை நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ஜபம் பண்ணுறோம், உண்மைதான் ஜபம் பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் வாயில் உண்மை இல்லைன்னா கர்த்தரால் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் என்றைக்குமே உண்மையின் பக்கம் நிற்கிறவர். அது தாவீதா இருந்தாலும் சரி, உரியாவாக இருந்தாலும் சரி, தாவீதுன்னு பார்க்க மாட்டார். யார் சைடு உண்மை இருக்குதோ அவங்க சைடு தான் கர்த்தர் நிற்க முடியும். நம்ம ஒரு பொய் சொல்லி கர்த்தரை நம்ம பக்கத்தில் இழுக்க முடியாது. எனவே இது சாதாரண விஷயங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும், நம்ம கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கணும்னா முதல்ல உண்மை வேணும். நம்ம அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பொல்லாங்கடியும் மக்கிய அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம், இரட்சண்யம், அதுக்கப்புறம் கடைசி ஆவின் பட்டயமாக தேவவசனம். இன்னைக்கு தாவீதை குறித்து சொன்னேன். தாவீதுக்கு விசுவாசம் இல்லைன்னா சவுலை கொண்டிருப்பார். ஏன் சொல்கிறேன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் வார்த்தையின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் என்னை உயர்த்துவார். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வாருங்கிற ஒரு விசுவாசம் இல்லைன்னா நம்ம சுயமாக செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம சுயமாக தாவீது அபிஷாயி மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பித்திருப்போம். என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஒரு விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருந்துச்சுன்னா அவர்கள் தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம இன்னும் ஆட்டைக்குள்ளேயே, இன்னும் கேமுக்குள்ளேயே நம்ம இன்னும் வரவே இல்லை. ஹல்லேலூயா. வெளியே தான் நிற்கிறோம். இந்த சர்வாயுதங்களை வர்க்கங்களை தரிக்காமல் நம்ம யுத்தத்துக்குள்ளே நுழையவே முடியாது. நம்ம வெளியே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, கிறிஸ்தவர்கள் பண்ணுற ஒரு தப்பு, ஜெபம் என்கிற ஒரு போர்வை, பரிசுத்தமாக இருக்கிறேங்கிற ஒரு போர்வை, இதை வைத்தே நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், அதிகமாக நான் வேதத்தை வாசிக்கிறேன், அதனால் நான் ஆவிக்குரியவன். அப்படி கிடையாதுங்க. சொன்னது போல் உண்மை, நீதி, இந்த காரியங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரியவர்களாகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க முடியும். நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வார்த்தையில் மாறுதலாக இருந்தோம்னா நம்ம அந்த இடத்துல பிசாசு நம்ம வார்த்தையை வச்சே நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவான். நீ அன்றைக்கி அப்படி பேசின ஆள் தானே, அப்புறம் நம்ம யுத்தத்தில் நிற்க முடியாது. எனவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், நம்ம சத்தியத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கட்சியை நம்ம கட்டி வச்சுருக்கணுங்க. இன்றைக்கி நமக்கு சின்ன பசங்க கிடையாது. நமக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நானாக யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் என்றால் இன்றைக்கு அதெல்லாம் நான் விட்டுறேன். இதுவரைக்கும் என்னுடைய சுய முயற்சியில் என் வாழ்க்கையை நானே முயற்சி செய்து கொண்டிருந்தேன்னா விட்டுறேன் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன் சேனை வரும்போது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் யாத்திராகமம் 14 மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். 28வது வசனத்தை வாசிங்க. 14:28. ஜனம் திரும்பி வந்து
ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிவிட்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது இதுதாங்க பர்ஃபெக்டான எண்டிங், பர்ஃபெக்டான முடிவு. நம்ம யுத்தம் பண்ணால் அது இன்னும் கடைசி வரைக்கும் காம்ப்ளிகேட் ஆகி அது ஒரு முடிவு இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ கேஸ் கோர்ட்டில் இருக்கிறது போல் சாகிற வரைக்கும் அது கேஸ் முடியாமல் போயிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் என்றால் அந்த எண்டிங் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. மோசே ஒரு நாள் ஆண்டவரை அறியாத போது மோசைக்கு தெரியாது கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்கிறது தெரியாது. அவனுடைய பலத்தினால ஒரே ஒரு எகிப்தியரை கொன்றார். ஒரு எகிப்தியனை தான் அவனால் கொள்ள முடியும். ஆனால் அவளால் கர்த்தர் யுத்தம் பண்ணினா பாருங்கள், ஒருத்தன் கூட மீந்தலை. அவன் பலத்தில் ஒரு எகிப்தியனை கொண்டான். கர்த்தர் வரும்போது ஒருத்தன் கூட. இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுவும் மோசையால் ஒன்றும் பண்ண முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் சுய பலத்தினால ரட்சிப்பை அவனால் கொண்டு வர முடியலை. ஆனால் ஒரு காலத்தில் புரிந்து கொண்டான், நான் இல்லை, அவர் யுத்தம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அவனுடைய நோக்கம் கரெக்டு தான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கம் சரி. ஆனால் அவன் மாம்சத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ண விடாமல் தானாக யுத்தம் பண்ணி தானாக ஒரு ரட்சிப்பை வாங்கி கூட முயற்சி செய்தான். அவனால் நிற்க முடியலை. ஹல்லேலூயா. எனக்கு எத்தனையோ ஊழியர்கள் காணாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க நோக்கம் கரெக்டாக தான் இருக்கும். ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் சுய பலத்தினால் செஞ்சதுனால கொஞ்ச நாளுக்கு மேலே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால நிற்க முடியாது. இன்றைக்கும் எலியாவை பார்த்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் ஏன் அனுமதிக்கிறார்? இன்றைக்கி தாவீது வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை அனுமதிக்கணும்? காடலில் அலைய வைக்கிறாரு. தாவீது நல்லவர் தானே, தப்பு பட்சப்பட்டு என்னைக்கோ பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் சிறு வயதுலேருந்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்த மனுஷன் தானே. ஏன் ஆண்டவர் அவருடைய வனாந்தரத்தில் அலைய வைக்கிறார்? ஏன் அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார்? சவுலை ஒரு நாள் கூட தாவீது மனசார கூட அவன் சபிச்சிருக்க மாட்டான். மனசார ஒரு நாள் கூட சவுலை அவன் தப்பாக நினச்சிருக்க மாட்டான். தன் நேசித்த சவுலை என் தாவீதை இவ்வளவு அதிகமாக கொலை செய்கிறதுக்கு தேடுகிறான். இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையில் ஒரு அன்ஃபேர் சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு இது தகுதி இல்லாத ஒரு நபர், இந்த சிச்சுவேஷனுக்கு அவர் டிசர்வ்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, தாவீது ஆண்டவர் தாவீதை நித்திய ராஜா, கடைசி வரைக்கும் தாவீது தான் ராஜான்னு ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் கடந்து வந்த பாதைகள். ஹல்லேலூயா. அவன் பார்க்கிறான், சவுல் இந்தந்த காரியங்களை தவறு செய்தார், அதே காரியங்களை நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல வழிகளை நம்ம நடத்தி கொண்டு வர்றதுக்கு சிலருடைய லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுடைய லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பிளேஸில் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெர்மனண்ட்டான ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். நீ இந்த பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி சவுலுக்கு அந்த மாதிரி லெசன் ஆண்டவர் கற்றுத்தரலைங்க. சவுல் சடனாக ஒரே நாளில் ராஜாவை போயிட்டார். ஆனால் தாவீது அப்படி ராஜாவாகலை. அவன் காடுகளில் ஜனங்களுடைய துரோகங்களை புரிந்து கொண்டான். சிக்லாக்கில் திடீர்னு கூட இருந்தவன் கள்ளத்துக்கு எறிகிறதுக்கு ரெடியாக நிற்கிறான். அப்போது தாவீது எல்லாவற்றையும் பார்த்து வளர்கிறார். எல்லா துரோகங்களை பார்க்கிறார், கூட இருக்கிறவங்க முதுகில் குத்துறதை பார்க்கிறார். எல்லாவித காரியங்களையும் ஆண்டவர் தாவீதுக்கு வனாந்தரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு சிறந்த ராஜாவாக தாவீதால் அரசால முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பலவிதமான சூழ்நிலைகளை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் நமக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை அனுமதித்த எல்லா காரியங்களும் நன்றி, அவருக்கு அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. ஆனால் இதில் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? தாவீது அருமையான ஒரு விஷயத்தை செய்தார். அனுமதிச்சார், நான் யுத்தம் பண்ணக்கூடாது, அவர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ப்ரெஷர் அழுத்தங்கள் அதிகமாகும் போது சுயத்தில் அபிசாயி போல் செயல்பட ஆரம்பிக்கிறோம். எவ்வளவு ப்ரெஷர் வரட்டுங்க, எவ்வளவோ அழுத்தங்கள் வரட்டுங்க, இந்த இடத்துல யார் உண்மையாக நிற்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தான் கர்த்தருக்கு உண்மையான ஊழியர்களாக இருக்க முடியும். ஆமேன். எனவே ஒவ்வொரு அழுத்தங்கள் வரும்போது, ஒவ்வொரு கஷ்டமான சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் சிரிக்கணும். ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறார். நார்மல் லைஃப் வேஸ்ட்டுங்க. காலைல எஞ்சேன், தூங்கினேன், எஞ்சேன், வேலைக்கு போனேன், அந்த லைஃப் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி மற்றவர்களுக்கு, ஏன்னா கர்த்தருடைய கண் நம்ம மேலே இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு சில விஷயங்கள் காலையில் எந்திக்கும். நீங்கள் பாருங்கள், சில மேனுவலான விஷயங்கள் இருக்கும், சில ஆட்டோமேட்டிக்கான விஷயங்கள் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக செய்கிற விஷயங்களுக்கு கவனம் தேவை கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், வரும். ஆனால் மேனுவலாக ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா கர்த்தருடைய கண் அதற்கு மேலே அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம மேலே நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னா கர்த்தருடைய கண் நம்ம மேலே
இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். அந்த புடமிடுதல் முடிகிறதுக்குள்ள ஆனால் அந்த புடமிடுதல் சூழ்நிலைக்குள்ள வனாந்திரத்தில் இருக்கிற சூழ்நிலையில் தாவீதை போல கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு அனுமதிக்கணும். கர்த்தர் யுத்தம் பண்ணதுக்கு அனுமதிக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரியும் அடுத்த நாள் தனக்கு மரணம் இருக்கிறதுங்கிறது, சிலுவையில் அறைய போகிறாங்கிறது நல்லாவே தெரியும். அந்த நாள் அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அவர் தன்னுடைய சிச்சுவேஷனை விட்டு ஓடலை. அவர் நினச்சிருந்தா ஒரு 2 நாள் தலைமறைவாக இருந்து வந்திருக்கலாம். அவர் என்னங்க அவ்வளோ அறிவில்லாதவராங்க. இன்றைக்கி உலக மனுஷன்ட்ட சொல்லியிருந்தா அவர் அறிவில்லாதவன் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் சாக போகிறேன்னு தெரிஞ்சே யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தே வெயிட் பண்ணுறார் யூதாஸ்க்காக. இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில் யூதாஸ் மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளை வந்து காட்டி கொடுக்க போகிறாங்கன்னு அவங்கள்ட்ட கவனமாக இருப்போம். அவங்களோட லைஃப் அவுட்டே தூக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் இதுதான் என் லைஃப், இப்படி தான் நான் போகணுன்னா நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேங்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை விட்டு ஓடாமல், தன்னுடைய அந்த கடமையை விட்டு ஓடாமல் நிற்கிறார். நின்னதுனால இன்றைக்கி நமக்கெல்லாம் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பவுல் நினைத்திருந்தால் பவுலை எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வார்னிங் பண்ணுறாங்க. எருசலேமுக்கு போனால் உன்னை கட்டி யூதர்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆனால் சொல்கிறாரு, நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். போகிறார். சொன்ன மாதிரியே கட்டி ஒப்பு கொடுக்குறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சாவிற்கு பயந்தவர்கள் கிடையாது. இன்றைக்கி அழுத்தமான சூழ்நிலைகள் தேவ மனிதர்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த அழுத்தமான சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி பலரை ரட்சிப்புகளை வழி நடத்த போகிறது. இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவரே நான் அந்த சூழ்நிலைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஊழியம் என்பது, கர்த்தருடைய பணிக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது அது ஒரு அழகான ஒரு பாதையாக இருக்குன்னு எல்லா தடையும் சொல்ல முடியாது. ஆனால் பவுலுங்கிற ஒரு மனிதன், இயேசுங்கிற ஒரு மனிதர் பட்ட கஷ்டத்தினாலே இன்றைக்கி நம்மளாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளாம் எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை எத்தனை பேர் நம்மளால் முன்னெடுக்க முடியும்? ஆண்டவரே நான் அந்த இதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா, உங்களுடைய ஒரு பரிபூரணமான சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு என்பது, பவுல் பயங்கர கோபக்காரராக தான் இருந்திருப்பார், பயங்கர வைராக்கியம் உள்ளவராக தான் இருந்திருப்பார். ஆனால் அவருடைய கோபமும் வைராக்கியமும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்றைக்குமே ஒரு மனுஷனோட சண்டை போடுவதிலே, என்றைக்குமே அவங்க புறஜாதிகளோடு ஆர்கியூ பண்ணுறதுலே கிடையாது. அவர் வைராக்கியத்தை எதில் காட்டினார் தெரியுமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில். அடி வாங்குறதுல வைராக்கியத்தை காட்டினாருங்க. பாடு அனுபவிப்பதில் வைராக்கியத்தை காட்டினார். ஹல்லேலூயா. நம்மளாம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணக்கூடாது. அவர் வைராக்கியத்தை காட்டின இடங்கள், கர்த்தருக்காக நான் எவ்வளவோ தாழ்ந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், கர்த்தருக்காக நான் எவ்வளவோ அவமானப்படுவதற்கு, அதில் தான் தேவ மனிதர்கள் தங்களுடைய வைராக்கியத்தை காட்டினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கர்த்தருக்கென்று வைராக்கியத்தை காட்ட நம்ம ஆசைப்பட்டோன்னா, பவுலை போல, இயேசுவை போல, கர்த்தருடைய சீஷர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல தாழ்மையாக இருப்பதிலையும், அவருக்கு கீழ்ப்படிவதிலையும், அவருக்காக பாட அனுபவிப்பதிலையும் நம்முடைய வைராக்கியத்தை காட்டும். இதனால் யாருக்கும் என்ன லாபம் இல்லை. நமக்கு என்ன லாபம்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன லாபம்னு நம்ம நினச்சா தான் நம்மளால் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நினைத்து கொள்ளுங்கள், தேவ மனிதர்களை பார்த்து படிப்போம். தானியேலை பாருங்கள், பவுலை பாருங்கள். இவர்களெல்லாம் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். தானியேல் சாதாரண ஆள் கிடையாது. ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு மனுஷன். தாவீது நினச்சா தானியேல் நினச்சா ராஜாவோடு டைரெக்டாக பேசி காரியத்தை வேறு மாதிரி மாற்றிருக்கலாம், வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். அவர் அது எதுவுமே அவர் சட்டை பண்ணிக்கவே இல்லைங்க. அது எதுவுமே அவர் யோசிக்கலை. அவர் தினமும் வழக்கத்தின்படியே 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரோடு இருந்தோன்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவரோடு கூட இல்லாமல் நம்ம யுத்தங்களை நம்மளே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை முழுவதும் யுத்தங்கள்லேயே வாழ்ந்து முடிஞ்சிடறோம். இன்றைக்கி எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் யுத்தம் பண்ணுகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு அவரோடு கூட இருந்தோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேலை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. நம்முடைய வேலை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அவர் சொன்னார், என்னோடு இரு, நீ என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். அபாய்ட் இன் மீ, என் கூட இரு. நம்ம ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கன்னு நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல என் கூட இரு. நீ என் கூட இருந்தன்னா, நீ என்னோடு நான் சொல்கிறத கேட்டேன்னா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே,
எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்க. நான் தாவீதை போல அமர்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. தாவீதை போல என்னுடைய லைஃப்பை என் கையிலேயே நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன், நானே எல்லாவற்றையும் பண்ணுவேங்கிற ஒரு மாட்சி போட்டு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுவே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். எல்லாரும் சொல்லுமா? யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவர் நமக்காக யுத்தம் செய்கிறதை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணுவார். Hallelujah, hallelujah. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். தாவீது நினைச்சிருந்தா நாங்க இதை முடிச்சிருக்கலாம். மோசே நினைச்சிருந்தா ஏதாவது பார்வோட எதிர்த்து செஞ்சிருக்கலாம். ஆனா அவர்களுடைய முயற்சி 1% கூட பலனை தராது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணாங்க. ஆண்டவரே, நீர் யுத்தம் செய்கிறார், நீர் நியாயம் தீர்ப்பீராக. ஜீசஸ் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யெகோவா சிக்கேனு அவர் நீதியின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான செய்திகளை சப்பா கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர், நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே, இந்த நாபாலின் மனைவி சொன்னது போல நீர் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவராமே அப்படின்னு கேட்டார் தாவீது. அதுபோல ஆண்டவர், நாங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை நாங்கள் செய்யப்பா, தேவையில்லாத உலக யுத்தங்களை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதா? நீர் பார்த்துக் கொள்வீராக.
அந்த கரமுடைய கிருபை தயவு இருக்கட்டும். அந்த அனைவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற நீரே பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க, காத்துக் கொள்கிறாங்க, வழிநடத்துகிறாங்க. மீட்பர் ரட்சகரான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் பக்கத்தில் எல்லாம் மன்னித்து எல்லாம் குணமாக்கி பிராணனை அழித்து விலக்கி கிருபையினாலே வெற்றினாலே கொடுத்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வழி திரும்பமாக வேண்டும் போலாக கடவர் கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்கப்படுத்தி உங்கள் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி அவருடைய சமாதானம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.